Okay. Start. Bismillahirrahmanirrahim. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று வட்டமடு விவசாயிகள் சம்மேளனம் சம்பந்தமான இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் வருகை தந்திருக்கின்ற எல்லோருக்கும், குறிப்பாக ஊடகவியலாளர்களுக்கு வட்டமடு விவசாயிகள் சம்மேளனம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வட்டமடு சம்பந்தமான இந்த போராட்டத்தில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு மைல்கல்லினை இறைவனுடைய பேரருளை கொண்டு நாங்கள் எட்டியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் வட்டமடு சம்பந்தமான எங்களுடைய மாநாடு சம்பந்தமாக நடைபெற்று கொண்டு வந்த வட்டமடு விவசாயிகளுடைய ஒரு நீண்டகால போராட்டம் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையை அடைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் வட்டமடு சம்பந்தமான ஒரு இறுதி தீர்ப்பினை, வட்டமடுவினுடைய வழக்கு சம்பந்தமான இறுதி தீர்ப்பினை எங்களுக்கு தந்திருக்கிறது. இதிலே நடைபெற்ற விடயத்தை நான் சற்று சுருக்கமாக சொல்ல ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். வட்டமடு விவசாயிகள் நீண்ட காலமாக சுமார் 1968-69 காலப்பகுதிகளிலிருந்து வட்டமடு பிரதேசத்திலே இந்த விவசாயத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். வட்டமடு என்பது எங்களுடைய அக்கரைப்பற்று மக்களினுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கின்ற ஒரு மிகவும் முக்கியமான விவசாய பூமி. காலகாலமாக எங்களுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள், எங்கள் மூதாதையர்கள், எங்கள் தந்தையர்கள், எங்களுடைய தந்தையர்களின் தந்தையர்களில் இருந்து இந்த காணிகளை அவர்கள் விவசாயம் செய்து கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு வந்த சந்தர்ப்பத்தில் இது விவசாயிகளுக்கு சொந்தமான நிலமா அல்லது மேய்ச்சல் தரைக்கு சொந்தமான நிலமா என்கின்ற ஒரு இழுபறி நிலைக்கு அது செல்கிறது. பாற்பண்ணையாளர்கள் இது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேய்ச்சல் தரை என்றும், விவசாயிகள் இது தங்களுடைய விவசாய நிலம் என்ற ஒரு போராட்டம் 1976 காலப்பகுதிகளிலிருந்தே ஆரம்பித்து வந்திருந்தது. இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எல்லோரும் சுமூகமாக விவசாயத்தையும் செய்து கொண்டும் மாடுகளை வளர்த்து கொண்டும் இருந்த சந்தர்ப்பத்தில் 2010 ஆண்டு இனவாதம் மிகவும் உச்சியிலே இருந்த காலகட்டங்களில் மஹிந்தனுடைய அரசாங்கம் எந்த விதமான சட்டத்தின் ஏற்பாடுகளையும் கவனத்தில் கொள்ளாது இந்த பிரதேசத்தை, வட்டமடு உட்பட்ட சுமார் 1,50,000 ஹெக்டேர் அளவு கொண்ட ஒரு நீண்ட பிரதேசத்தை, பக்மிட்டியாவ என்று சொல்கின்ற நீண்ட பிரதேசத்தை அவர்கள் காடாக பிரகடனப்படுத்தியிருந்தார். ஆகவே இது விவசாய நிலத்துக்குரியதா மேய்ச்சல் தரைக்குரியதா என்ற உள்ளக பிரச்சனைகளுக்கு அப்பால் மூன்றாவது ஒரு பிரச்சனையாக இது ஒரு காடு என்கின்ற ஒரு இன்னொரு பிரச்சனையையும் இந்த விவசாயிகள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பயங்கரமான நிலை இருந்தது. அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போராட்டம் போய்கொண்டிருக்கிற போது 2011 ஆண்டு மாட்டுப் பண்ணையாளர்கள் இந்த ஒரு வழக்கினை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். அது என்ன வழக்கு என்று சொன்னால், அவர்கள் அந்த வழக்கிலே கொடுக்கப்பட்ட பிரார்த்தனைகள் என்ன என்றால், அது தங்களுக்கு 1976 காலப்பகுதிகளில் ஒதுக்கப்பட்ட ஒரு மேய்ச்சல் தரை என்றும், அந்த மேய்ச்சல் தரைக்குள் அத்துமீறி வட்டமடு விவசாயிகள் விவசாயம் செய்து கொண்டு வருகிறார்கள் என்றும், அவர்களை அந்த மேய்ச்சல் தரையிலிருந்து வெளியேற்றி தர வேண்டும் என்றும், அந்த குறிப்பிட்ட வட்டமடு பிரதேசத்தை மேய்ச்சல் தரையாக பிரகடனப்படுத்தி தர வேண்டும் என்கின்ற ஒரு வாதங்களை முன்வைத்து, பிரார்த்தனைகளாக முன்வைத்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் 395 இலக்க வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார்கள் 2011 ஆண்டு. சுமார் 15 வருட காலமாக அந்த வழக்கு நடந்து வந்திருந்தது. இதிலே விவசாயிகள் சார்பாக அந்த இடத்திலே விவசாயம் செய்வதற்கான சில முஸ்தீவுகளையும் முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கொண்டு வருகிற நேரத்தில் எங்கள் எல்லோருக்குமே சொல்லப்படுகிற விடயம், ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது, ஒரு வழக்கொன்று நிலுவையில் இருக்கிறது, இப்பொழுது செய்ய முடியாது என்று சகல அரசு அதிகாரிகளும் விவசாயம் செய்வதை தட்டி கழித்ததற்கான ஒரு காரணமும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று. இதன் பிறகு இந்த பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வினை நாங்கள் எட்ட வேண்டும் என்பதற்காக எல்லா வட்டைகளையும் சேர்த்து, புதுவட்டை, பழைய வட்டை, தோணிக்கல் தென்,
மற்றும் வேப்பையடி போன்ற 4 வட்டைகளை சேர்த்து வட்டமடு விவசாயிகள் சம்மேளனம் என்கின்ற ஒரு அமைப்பினை நாங்கள் உருவாக்கினோம். அதனுடைய தலைவராக நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். அதனுடைய செயலாளராக சகோதரர் ஜுனைதீன் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 4 வட்டையைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் சேர்ந்து இந்த குறிப்பிட்ட வட்டமடு விவசாயிகள் சம்மேளனம் என்கின்ற ஒரு அமைப்பினை நாங்கள் உருவாக்கினோம். அந்த அமைப்பினை உருவாக்கி பிரிந்து கிடந்த வட்டைகள் எல்லாவற்றையுமே நாங்கள் முதலாவது ஒன்று சேர்த்து ஒரு பொது நோக்கத்தை அடைவதற்காக அவர்களுக்குள் இருந்த வேறுபாடுகள் அனைத்தையும் களைந்து நாங்கள் ஒரு நோக்கத்தில் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற கோட்பாடுகளுக்கு அமைவாக நாங்கள் அதனை சுமார் 1 வருடங்களுக்கு மேலாக அதனை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வந்தோம். அதிலே சம்மேளனம் எடுத்த மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் 15 வருடங்களாக நடைபெற்று கொண்டு வந்த அந்த வழக்கினை சம்மேளனம் அதனை பொறுப்படுத்தது. அந்த வழக்கு சம்மேளனம் பொறுப்படுத்த அந்த வழக்கினை நாங்கள் ஆராய்ந்து அதில் இருக்கின்ற சட்டத்தரணிகள் எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றி மீண்டும் அந்த வழக்கினை நாங்கள் சம்மேளனம் கையில் எடுத்து அதனை விவாதத்திற்காக நாங்கள் அதனை முன்னெடுத்து சென்றோம். விவாதம் முடிந்ததன் பிறகு அதனுடைய தீர்ப்பு அல்ஹம்துலில்லாஹ் நேற்று எங்களுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எங்களுக்கான தீர்ப்பிலே சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த உண்மையில் சொல்ல வேண்டும், இந்த வழக்கினை உண்மையிலேயே போட்டவர்கள் பாட்பண்ணையாளர்கள், அதற்கு இடைப்புகு மனுதாரர்களாகத்தான் விவசாயிகள் அமைப்புள் போயிருந்தனர். அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த வழக்கினை பேசி வழக்கிற்கான தீர்ப்பு நேற்று வந்திருந்தது. அதன் அடிப்படையிலே இந்த தீர்ப்பினை விளங்கப்படுத்திய நீதிபதி அவருடைய தீர்ப்பு இப்பொழுது நீங்கள் ஆன்லைனிலே பார்த்துக் கொள்ளலாம், உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த தீர்ப்பினை நீங்கள் பார்க்கலாம். கோர்ட் ஆஃப் அப்பீலுடைய வெப்சைட்லேயே அந்த தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பின் சுருக்கம் என்னவென்று சொன்னால், பாட்பண்ணையாளர்கள் இந்தனுடைய விவசாய மேய்ச்சல் தரை, தங்களுக்குரிய மேய்ச்சல் தரை என்று சொல்லப்படுகின்ற கோருகின்றதுக்கு அடிப்படையாக இருந்த ஒரு வருத்தமானி 1976ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அன்றைய காலத்தில் இருந்த GA மாவட்ட செயலாளர் அவர்களால் சுமார் 4000 ஏக்கர் வேப்பையடி அந்த பிரதேசம் வட்டமடு பிரதேசத்திலே கொடுக்கப்பட்டிருந்த ஒரு வருத்தமானி அடிப்படையாக வைத்துத்தான் அந்த மேய்ச்சல் தரை என்ற கோரிக்கையை உருவானது. நாங்கள் எடுத்துக்கொண்ட வாதம் என்னவென்றால், அந்த மேய்ச்சல் தரை உருவாவதற்கு அடிப்படையாக இருந்த அறுதிவிசேட வருத்தமானி அன்றைய காலத்தில் சினிமாவோ பண்டாரநாயக்க அவர்களுடைய காலத்தில் 1972-71 காலப்பகுதிகளில் உருவாக்கப்பட்ட அவசரகால சட்டத்திற்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு வருத்தமானி. இலங்கையினுடைய அவசரகால சட்டம் சம்பந்தமான விதிகள் தெளிவாக சொல்கின்றன. அவசரகால சட்டத்தை அடிப்படையாக வைத்து வெளியிடப்படுகின்ற எந்த ஒரு ஒழுங்குமுறைகளும் ரெகுலேஷன்ஸும் எவையும் 1 மாத காலத்திற்கு தான் செல்லுபடியாகும். இல்லை என்றால் அது பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையோடு பின்னர் 3/2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அந்த சட்டம் தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே 1971 காலப்பகுதிகளிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற மேய்ச்சல் தரைக்கான ஒழுங்கு விதிகள் சம்பந்தமான வருத்தமானி அவசரகால சட்டத்தின் பப்ளிக் செக்யூரிட்டி ஆர்டினன்ஸ் என்று இலங்கையிலே சொல்கின்ற பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட அவசரகால சட்டத்துக்கு கீழே கொடுக்கப்படுகின்ற ஒரு ரெகுலேஷன்ஸ், ஒரு ஒழுங்கு விதி என்கின்ற அடிப்படையிலே அது செல்லுபடியற்றது, அது அந்தந்த காலகட்டத்துக்குரியது, அந்த காலகட்டம் முடிந்ததன் பிறகு அது புதுப்பிக்கப்படாத வரைக்கும் அது செல்லுபடியாக்கப்பட்டது என்ற வாதத்தை தான் நாங்கள் நீதிமன்றத்திலே முன்வைத்தோம். அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அந்த விடயத்திலே அடிப்படையாக வைத்து தன்னுடைய தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே இந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அவசரகால சட்டத்தின் அடிப்படையில் 1971ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த வருத்தமானி, அந்த மேய்ச்சல் தரைக்கானது இன்று சட்டத்தின் அடிப்படையில் வழிதட்டது என்ற அடிப்படையில் அந்த கோரிக்கையினை ஏற்றுக்கொண்டு விவசாயிகளையோ வேறெவரையோ வெளியேற்றுகின்ற லீகல் டியூட்டி, சட்ட ரீதியான கடமை பிரதிவாதிகளுக்கு இல்லை என்ற அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட வழக்கானது டிஸ்மிஸ் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நேற்றைய தீர்ப்பிலே எங்களுக்கு வந்த விடயம். இதிலே நான் சில விடயங்களை வட்டமடு விவசாயிகள் சம்மேளனம் என்ற அடிப்படையிலே சொல்ல வேண்டும். இப்பொழுது தற்போதைய காலகட்டத்திலே நாங்கள் பல கசப்பான இறந்த காலங்களை இந்த வட்டமடு விவசாயிகள் சம்பந்தமாக நாங்கள் அடைந்து வந்திருக்கிறோம்.
பல துரோகங்களுக்கு மத்தியிலும் பல கசப்பான அனுபவங்கள், பல போராட்டங்கள் என்று மிகவும் கஷ்டமான காலகட்டத்துக்குள் வந்திருக்கின்றோம். சுமார் 15 வருட காலமாக இந்த போராட்டம், இந்த வழக்குக்கு பின்னால் செல்வதும், விவசாயம் செய்ய முடியாமல் போவதும் என்று கடுமையான கஷ்டத்தினை நாங்கள் எதிர்நோக்கி வந்திருக்கிறோம். அப்படி இருந்த போதும் இறைவனுடைய பேரருளால் ஒரு பகுதி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. எங்களுடைய விவசாயிகள் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே எங்களுக்கு ஒரு மிகவும் பாரிய ஒரு தடையாக இருந்த ஒரு விடயம் இங்கே நீக்கப்பட்டிருக்கிறது. இதோடு நாங்கள் சில விடயங்களை தெளிவாக வட்டமடு விவசாயிகள் சம்மேளனம் என்ற அடிப்படையிலே சில விடயங்களை அதனுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, இறந்த காலங்களில் பல கசப்பான சம்பவங்கள் நடந்தாலும், பல அதிருப்தியான விடயங்கள் நடந்தாலும், பல அரசியல்வாதிகள் இதனை வைத்து அரசியல் செய்தாலும், நாங்கள் அனைத்தையும் நேற்றைய தினத்தில் இருந்து நாங்கள் அனைத்தையும் மறக்க வேண்டும். மறந்துவிட்டு புதிதான ஒரு பாதையை நோக்கி நாங்கள் முன்னோறி செல்ல வேண்டும். எவ்வாறு இந்த நிலங்களை நாங்கள் எங்களுக்கு உரித்தான மக்களுக்கு எடுத்துக் கொடுப்பது, எவ்வாறு இந்த நிலத்திலே நாங்கள் விவசாயத்தை மீண்டும் செய்வது என்பது சம்பந்தமான விடயங்களை கலந்தாலோசித்து எல்லோரோடும் சேர்ந்துதான் நாங்கள் இந்த விடயத்தை செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதே நேரம் நான் குறிப்பாக ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். மாடு வளர்ப்பு என்பது எம்முடைய பிரதேசத்திலே விவசாயத்தை போல் இருக்கின்ற ஒரு மிகவும் முக்கியமான விடயம். இலங்கையில் மாடு வளர்ப்பு ஊக்குவிக்கப்படுகிறது, இந்த அரசாங்கத்தாலும் ஊக்குவிக்கப்படுகிறது. அக்கரைப்பற்றில் கூட நாங்கள் பல பயனாளிகளுக்கு மாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம், மாடு வளர்ப்பினை ஊக்குவிப்பதற்காக. அதன் அடிப்படையிலே மாடு வளர்ப்பு என்பது மிகவும் முக்கியமான எங்களுடைய வாழ்வியலில் பின்னி பிணைந்த இன்னொரு விடயம். ஆகவே இந்த மாடு வளர்ப்புக்கு தேவையான விடயங்கள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த மாடுகளை வளர்ப்பதற்கும் பாட்பண்ணையாளர்களுக்கான விடயங்களை கொண்டு செல்வதற்கு தேவையான அனைத்து விடயங்களும் செய்யப்பட வேண்டும். அதற்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அவைகள் அனைத்தும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் எங்களுக்கு கிடையாது. மாடு மேய்ப்பாளர்களுக்கும் அல்லது மாட்டு பண்ணையாளர்களுக்கும் இந்த விடயம் சம்பந்தமான என்ன உதவிகளையும் வட்டமாடு விவசாயிகள் சம்மேளனம் என்ற அடிப்படையில் நாங்கள் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற விடயத்தினையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏனெனில் விவசாயம் எவ்வாறு முக்கியமான ஒரு விடயமோ அதேபோல் மாடு வளர்ப்பு, பாட்பண்ணை என்பதும் எங்களுடைய வாழ்வியலோடும் எங்களுடைய வருமானத்தோடும் எங்களுடைய தொழிலோடும் ஒரு பின்னி பிணைந்த ஒரு விடயம். அவர்கள் வேறு நாங்கள் வேறு என்ற ஒரு வேறுபாடும் இல்லாமல் பாட்பண்ணையாளர்கள் விவசாயம் செய்வதற்கு ஊக்குவிக்க வேண்டும், அதற்கான உதவிகளை செய்ய வேண்டும். விவசாயம் செய்யவர்கள் மாட்டுப்பண்ணைகளை ஊக்குவிக்க வேண்டும், அதற்கான உதவிகளை செய்ய வேண்டும். இந்த ஒருமித்த பயணத்தில் தான் நாங்கள் வெற்றி அடைய முடியும். வேறுபாடுகளை நாங்கள் களைய வேண்டும். அதன் அடிப்படையில் நாங்கள் எல்லா சகோதரர்களையும், பகைகளையும் கசப்புகளையும் மறந்து நாங்கள் அழைக்கின்ற விடயம் என்னவென்றால், மாட்டுப்பண்ணையாளர்களுக்கு தேவையான விடயங்களையும் நாங்கள் போராட்டத்தின் ஊடாகவும் பல வழிகளின் ஊடாகவும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கலந்துரையாடலையும் செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கும் தேவையான வட்டமடு விவசாய நிலத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வட்டமடு விவசாயிகள் சம்மேளனத்தினுடைய ஒரு தெளிவான நிலைப்பாடு. இதை தொடர்ந்து என்ன நடக்கும் என்று சொன்னால், இதிலே இந்த குறிப்பிட்ட பிரதேசத்திலே இருக்கின்ற மாட்டுப்பண்ணையாளருடைய பிரச்சனை எங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இது காடாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற இன்னொரு அடுத்த வெட்டுமுகம் ஒன்று அங்கே இருக்கிறது. ஆகவே இந்த காடு விடயத்திலே எவ்வாறு அதனை நாங்கள் நடந்து கொள்வது, இந்த விவசாய எங்களுக்கு சொந்தமான 1186 ஏக்கர் விவசாய நிலத்தையும் வட்டமடுவில் இருக்கின்ற நிலத்தையும் எவ்வாறு நாங்கள் பிரித்து அந்த காடுகளுக்குள் இருந்தால் காடுகளுக்குள் இருந்து வெளிப்படுத்தி வைப்பது என்கின்ற விடயத்தில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதிலே குறிப்பாக ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த பிரதேசம் காடுகளாக்கப்பட்டது என்பதனை சம்மேளனம் உத்தியோகபூர்வமாக நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது காடாக்கப்பட்ட பிரதேசம் என்கின்ற அந்த விடயத்தினை சம்மேளனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அது எங்களுடைய விவசாய நிலம் என்பதில் தான் 1186 ஏக்கரும் நாங்கள் விவசாயம் செய்த நிலம், காலகாலமாக விவசாயம் செய்த நிலம், அது எங்களுடைய விவசாய பூமி என்கின்ற நிலைப்பாட்டில் தான் சம்மேளனம் இருக்கிறது. அது காடு அல்ல என்கின்ற விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆகவே அடுத்ததாக இதனுடைய அடுத்த நடவடிக்கைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் சம்பந்தமாக எங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசாங்கம் உங்களை சார்ந்தது, எங்களுடைய தோழர்களோடு நாங்கள் அமைச்சர்களோடும் இது சம்பந்தமான கலந்துரையாடலை எதிர்வருகின்ற
வார காலத்தில் நாங்கள் அதனை செய்ய இருக்கின்றோம். அடுத்த நடவடிக்கைகளை எவ்வாறு நாங்கள் செய்து கொண்டு வருவது என்பது சம்பந்தமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதன் பிறகு அதுக்குரிய முஸ்தீபுகளையும் நடவடிக்கைகளையும் நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அது சம்பந்தமான தெளிவினை நாங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் தர இருக்கின்றோம். ஆகவே நான் இறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்த விடயத்தில், இந்த போராட்டத்தில் எங்களோடு பலர் பயணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனோடு எங்களுடைய போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை. அது ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கிறது. அதனுடைய இறுதி தருணத்தை நாங்கள் இன்னும் அடையவில்லை. அது எப்பொழுது எங்களுடைய இந்த வட்டமடு மண்ணிலே எங்களுடைய விதை நெல்லை நாங்கள் விதைக்கின்றோமோ அப்பொழுதுதான் எங்களுடைய அந்த வெற்றி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இறைவன் அந்த வெற்றியை தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இது சம்பந்தமாக நாங்கள் விவசாயிகளிடம் ஒரு சில கருத்துக்களை கேட்டுக்கொள்வது நல்லம் என்று நினைக்கின்றேன். அதன் அடிப்படையில் வாங்க ஹாஜியார், நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வட்டமடு பிரதேச விவசாயிகள் சார்பாக நான் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன். இந்த ஃபெடரேஷனில், அதாவது சம்மேளனத்தில் எங்களுடைய காணி தோணிக்கல் தென்கண்டம், அது வட்டமடு பிரதேசத்தைச் சேர்ந்தது. ஆனால் எங்களுடைய தோணிக்கல் தென்கண்டத்தில் சில பகுதிகள் விவசாயம் செய்யப்பட்டும் சில பகுதிகள் விவசாயம் செய்யப்படாமலும் எங்களை ஃபாரஸ்ட், அதாவது வனபால்வான திணைக்களம் தடை செய்திருக்கின்றது. அத்துடன் அதைச் சேர்ந்த மற்ற பகுதியாகிய பகுதியை பாட்பண்ணையாளர்கள் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் முடிவு தற்போது மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றன. எங்கள் பாட்பண்ணையாளர்களும் விவசாயிகளும் சேர்ந்து ஒன்றாக பல வருட காலமாக விவசாயம் செய்யும் விவசாயிகள் விவசாயம் செய்தும் பாட்பண்ணையாளர்கள் அவருடைய மாடுகளை அவர்கள் மேய்த்தும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். இந்த ஒற்றுமையின் குலைந்து அவர்கள் வழக்குக்கு சென்று நீதிமன்றத்தை நாடிய போதுதான் பிரச்சினை உக்கிரமடைந்தது. அதனால் வனபரமலர்ச்சிகளும் ஒற்றாக எல்லோரையும் தடை செய்தது. ஆனால் விவசாயிகளை தடை செய்து அவர்கள் விவசாயம் செய்யாமல் தடுக்கப்பட்டார்கள். பாட்பண்ணையாளர்கள் அவருடைய மாடுகளை அங்கே வைத்து மேய்த்து கொண்டிருந்தார்கள். இதனால் மிச்சம் கவலை அடைந்த விவசாயிகள் ஒரு சம்மேளனத்தை ஆரம்பித்து அந்த சம்மேளனத்தின் ஊடாக நீதிமன்றத்துக்கு நாடி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாதாட்டத்தின் பிரகாரம் இந்த நீதிமன்றத்திலிருந்து ஒரு சிறப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இனிமேலும் எமது விவசாயிகளும் பாட்பண்ணையாளர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து விவசாயிகள் விவசாயம் செய்தும் அவர்களுடைய கால்நடைகளை அவர்கள் மேய்த்தும் வர வேண்டும். இதற்காக நாம் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து எங்களுடைய சம்மேளனம் எடுத்த முயற்சி வெற்றி பெற்றுள்ளது என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மிக நீண்ட காலமாக நாங்கள் எதிர்பார்த்திருந்த 15 வருடத்திற்கு பிற்பாடு ஒரு வழக்குக்கு முகம் கொடுத்து அந்த வழக்கு புரைசோடி போய் கிடந்து அதன் பிற்பாடு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள எங்களுடைய ஃபெடரேஷனுடைய தலைவர் என்பிபியினுடைய முக்கியஸ்தரும் சட்டத்தரணியுமான ராஷி முகமது அவர்கள் அந்த வழக்கை அவர்கள் பாரமெடுத்த கையோடு இந்த எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இப்பொழுது இந்த சட்டங்கள் முறையாக நிலைநாட்டப்படுகின்ற அந்த விடயங்களை உயிர்ப்பித்திருக்கின்றது. அந்த விடயங்கள் இப்பொழுது அதனோடு அடிக்கல்லாக
இன்று சட்டத்துறையின் நீதித்துறையின் ஒரு உண்மைத்தன்மையை காட்டுகின்ற ஒரு வெளிப்பாடையாக இப்படியான தீர்ப்புகள் யாருக்கும் சாதகமாக இல்லாமல் ஒரு நேர்மையான முறையில் வழங்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் முதற்கான இந்த அரசாங்கத்துக்கு நன்றியை சொல்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் மிக நீண்ட காலமாக கடந்த 30 வருடத்திற்கு மேலாக 50 வருடத்திற்கு மேலாக விவசாயம் செய்யப்பட்டு வந்த காணிகள் சில துரதிர்ஷ்டவசமாக இப்படியான வழக்குகளை காரணம் காட்டி பல குடும்பங்களின் வாழ்வாதாரங்களை கடந்த காலங்கள் அரசாங்கங்கள் உட்பட எல்லோரும் அந்த வாழ்வாதாரங்களை நசுக்கி மக்களை மிகவும் சுமைக்கு வாழ்வாதார சுமைக்கு வறுமை நிலைக்கு கொண்டு சென்று இன்று இந்த வட்டமடு பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மிகவும் வாழ்வாதாரமின்றி தவித்து மிகவும் சிரமப்படுகின்ற ஒரு நிலையை எங்களால் காணக்கூடிகின்றது. குறிப்பாக 2015 மகாபோகம் விவசாயம் செய்யப்பட்டு வந்த இந்த வட்டமடு பிரதேசத்தில் இந்த 1186 விவசாய நிலங்களும் இப்பொழுதோ இந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம், அதாவது இந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய மிகவும் பொருளாதார ரீதியாக ஒரு வருமானம் இந்த 15 வருடமும் இந்த நாட்டுக்கு கிடைக்காமல் தடைப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பெரியோரு இந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரியோரு பிரச்சனையாகவும் இந்த அம்பாறை மாவட்டத்தில் கிடைக்கவிருக்கின்ற நெல் உற்பத்தியிலே மிகவும் பாரிய வீழ்ச்சியை இந்த வட்டமடு பிரதேசத்தில் இருந்து வந்திருக்கின்ற இந்த விவசாயம் செய்ய முடியாமல் இந்த காணிகள் சும்மாக போடப்பட்டிருக்கின்றதனால் எத்தனை ஆயிரம் மூடைகள் நெற்கள் இந்த அம்பாறை மாவட்டத்திற்கு கிடைக்க வேண்டிய நெல்கள் கிடைக்காமல் போனதால் மக்கள் இந்த இலங்கையின் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு நசுக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும். 2020ஆம் ஆண்டு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய திணைக்களம் அவர்கள் வந்து இந்த வட்டமடு பிரதேசத்தை அவர்கள் ஆய்வு செய்து அப்போது இருந்த அரசாங்கத்தின் அனுசரணையோடு கேட்டிருந்தால் இந்த வட்டமடு பிரதேசம் சம்பந்தமாக ஒரு ஆய்வை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய திணைக்களம் வந்து நேரடியாக வட்டமடு பிரதேசத்தில் இருக்கின்ற சகல வட்டைகளை ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அப்போது இருந்த மஹிந்த ராஜபக்சோட அரசாங்கத்தில் இருக்கிற காலத்திலே அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அந்த அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள், இது விவசாய நிலம், இதற்குரிய விவசாயம் செய்யப்பட்டதற்குரிய சகல ஆவணங்களும் இருக்கின்றது, உத்தரவு பத்திரங்கள் இருக்கின்றது. அவர்கள் கமநல சேவை நிலையத்திலே சென்று அங்கிருக்கின்ற ஆவணங்களை பரிசீலித்து பார்த்தார்கள். கடந்த 50 வருடத்திற்கு மேற்பட்ட ஆவணங்கள் இந்த காரியாலயத்தில் இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் இது விவசாய நிலமாக இருக்கின்ற உடனடியாக இது விவசாயம் செய்யப்பட வேண்டும் என்று அப்போதைய இருந்த அரசாங்கத்துக்கு அவர்கள் இது செய்திருந்தார்கள். அவை அப்படியாக ஒவ்வொரு விடயங்கள் விவசாயிகளுக்கு சாதகமாக இருந்தும் கூட இப்படியான வழக்குகள் எங்களுக்கு வேண்டுமென்று விவசாய வயிற்றிலே அடிக்க வேண்டும் என்றதற்காக இப்படியான வழக்குகள் போடப்பட்டு எங்களை முறையாக விவசாயம் செய்ய விடாமல் ஒரு பக்கம் ஃபாரஸ்டும் மறுபக்கம் இப்படியான வழக்குகளும் எங்களை இதை போட விடாமல் தடுத்து இன்று நாங்கள் விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கின்றோம். ஆகையினால் இன்ஷா அல்லாஹ் இந்த வழக்கு எங்களுக்கு ஒரு முதல்கட்ட படியாக இருக்கின்ற காரணத்தால் இதன் பிற்பாடு எங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். புதிய ஆட்சி என்பிபியினுடைய புதிய ஆட்சி இந்த நாட்டிலே மலர்ந்திருக்கின்றது. நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுடைய விவசாய சமூகத்துக்கு இந்த எங்களுடைய அனுரகுமார திசாநாயக்கா கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நல்லதொரு செய்தியை எங்களுக்கு சொல்லுவார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறுகின்றோம். அதே போன்று இந்த விடயத்தை புரையோடி கிடந்த இந்த வட்டமடு பிரச்சினையை இதை துளிரச் செய்து மலரச் செய்து இந்த விடயங்களை எங்களுக்கு பின்னின்று உழைத்து கொண்டிருக்கின்ற என்பிபியினுடைய முக்கியஸ்தர்கள், குறிப்பாக ராஷி முகமது, ரமீஸ் காக்கா, அபு பிரதர் மற்றும் ஏனையோர்கள் என்பிபியினுடைய எங்களுடைய இதை விட்டுவிடாமல் இன்னும் எங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். இந்த காணியை மிக விரைவில் வருகின்ற மாரிப்போகத்துக்கு மகாபோகத்திற்கு இந்த காணியை நாங்கள் விவசாயம் செய்வதற்குரிய ஆயத்தங்களை நாங்கள் விவசாயம் செய்ய வேண்டும். இந்த அரசாங்கம் அதற்குரிய எங்களுக்கு ஆவணை செய்ய வேண்டும். அதற்குரிய சகல நடவடிக்கைகளை செய்து தர வேண்டும். அதை செய்து தருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதற்கு எங்களுக்கு முழு ஒத்தாசையும் புரிகின்ற எங்களுடைய தலைவர், பெடரேஷனுடைய தலைவர் ராஷி முகமது அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவர்கள் எங்களை சிறப்பாக வழிநடத்துவார்கள் என்று அவருக்கு நான் மிக முக்கியமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏனையர்களின் நன்றியை இந்த பத்திரிகையாளர் மகநாட்டுக்கு வந்திருக்கின்ற எங்களுடைய பத்திரிகையாளர்கள் மிகவும் சிரமம் பாராது நிறைய வேலைகளை வைத்துவிட்டு இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை அவசரமாக ஏற்பாடு செய்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்கிய உங்களுக்கும், விவசாயிகள் சார்பாக வந்திருக்கின்ற எங்களுடைய வட்டைகனின் தலைவர் செயலாளர் ரகீஸ், ஜமால் திங்காக்கா, பட்டான, கஃபுராஜியார்
போன்றோர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து இந்த இடத்தை வழங்கியமைக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.